இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக சிவசங்கரி. நான் சாந்தலட்சுமி. சட்டப்பேரவையில் 7 திமுக எம்எல்ஏக்கள் மீதான உரிமை மீறல் விவகாரத்தில் சபாநாயகர் தனபால் மன்னிப்பு வழங்கினார். கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் சபாநாயகரிடம் புகார் கொடுத்தார். அது அவை உரிமை மீறல் குழுவிற்கு சபாநாயகர் தனபால் அனுப்பி வைத்தார். இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு திமுகவின் 7 உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்களுக்கும் விளக்கம் அளித்தனர். இது தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் 7 திமுக உறுப்பினர்கள் மீதான அவை உரிமை மீறல் பிரச்சினை குறித்து அவை உரிமை குழுவின் அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனை பேரவை முன்னவர் செங்கோட்டையன் முன்மொழிந்தார். குரல் வாக்கெடுப்பின் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேறியது. இதில் 7 பேரையும் 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் நேரில் மன்னிப்பு கடிதம் வழங்கியதால் அவர்களை மன்னித்து தீர்மானத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு சபாநாயகர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் வாக்கெடுப்பின் அடிப்படையில் குந்தகம் விளைவித்தவர்களை எச்சரித்து இந்த பிரச்சினையில் இருந்து சபாநாயகர் விடுவித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்களின் மன்னிப்பு கடிதத்தை ஏற்று அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளாத சபாநாயகருக்கும் தீர்மானத்தை திரும்ப பெற்ற அவை முன்னவருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். பாஜக கூட்டணி கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதனை முன்னிட்டு அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டார். இதேபோன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சார்பில் மீரா குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் ராம்நாத் கோவிந்த் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, உமா பாரதி, ஸ்மிருதி இரானி, பண்டாரு தத்தாத்ரேயா, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, பாஜக மூத்த தலைவர் அத்வானி, தமிழக முதலமைச்சர் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 28ஆம் தேதி கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டார். இதேபோன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சார்பில் மீரா குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் ராம்நாத் கோவிந்த் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் ஏற்கனவே தங்களது ஆதரவை ராம்நாத் கோவிந்திற்கு அளித்த நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் ராம்நாத் கோவிந்த் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். PSLV-C 38 ராக்கெட் 31 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதள தளத்தில் இருந்து PSLV-C 38 ராக்கெட் இன்று காலை 9:29 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான 28 மணி நேர கவுண்டவுன் நேற்று அதிகாலை 5:29 மணிக்கு துவங்கியது. இந்நிலையில் கார்டோசாட் மற்றும் 31 செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் சுமந்து சென்றது. புவியின் மேற்பரப்பை கண்காணித்து சுற்றுச்சூழல், விவசாய பரப்பு குறித்த தகவல்களை வழங்கும் கார்டோசாட் 2 வரிசையின் 6வது செயற்கைக்கோளும் இதில் ஏவப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த எடை 955 கிலோகிராம் ஆகும். நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்டவற்றிற்கு இந்த செயற்கைக்கோள்கள் உதவும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மதிப்பு 160 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே PSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய இஸ்ரோவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 40வது முறையாக PSLV ராக்கெட்டை விண்ணில் வெற்றிகரமாக செலுத்திய இஸ்ரோவுக்கு பாராட்டுக்கள் என்றும் இந்த செயலால் இந்தியாவும் இந்தியர்களும் பெருமை அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஒவ்வொரு PSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் போதும் தங்களது திறமையை வளர்த்து வருவதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனிவரும் காலங்களில் அனுப்பப்படும் ராக்கெட்டுகளில் PSLV ராக்கெட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறினார். மார்த்தாண்டம் அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வடிவமைக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்ரோ சார்பாக இன்று PSLV-C 38 ராக்கெட் மூலம் இன்று 31 செயற்கைக்கோள்கள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டன. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தயாரித்த NAU-4 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் மூலம் இயற்கை சீற்றம் குறித்த தகவல்கள் முன்கூட்டியே பெறப்படும் என்றும் கூறப்படுகின்றது. முன்னதாக கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 120க்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்கள் மற்றும் 25 பேராசிரியர்கள் வடிவமைத்து 20 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பல்வேறு கெடுபிடிகளுக்கு இடையே நடைபெற்ற மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. MBBS மற்றும் BDS படிப்பில் சேர இந்த ஆண்டு அனைத்து மாநிலங்களிலும் நீட் நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது. மே 7 நடந்த இந்த தேர்வை 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் எழுதினர். இந்நிலையில் தேர்வுக்கான கட்டுப்பாடுகள், வினாத்தாள் வடிவமைப்பு குறித்து நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் பதிவாகின. இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவை வெளியிட மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து CBSE தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடுமாறு உத்தரவிட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை cbseresults.nic.in மற்றும் cbseneet.nic.in என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை குறிப்பிட்டு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மருத்துவ படிப்பிற்கு கலந்தாய்வு நடத்த முடியாமல் மற்ற தொழில் படிப்புகளுக்கு கலந்தாய்வு நடத்துவது குழப்பத்தையே ஏற்படுத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு அட்டவணை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் பொறியியல் கலந்தாய்வை முன்கூட்டியே நடத்துவதால் ஏற்படும் குழப்பத்தை தவிர்க்க பொறியியல் கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊழல் வழக்கு, வருமான வரி சோதனை ஆகியவற்றில் இருந்து தப்பிக்க மத்திய அரசின் காலில் விழுந்து கிடக்கும் பினாமி அரசு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் பட்டமளிக்கும் நிலையங்களாக மாறி வருவதாக பாமக தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். நெல்லையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தாமிரபரணியை பாதுகாக்க வலியுறுத்தி பேரணி நடைபெறவுள்ளது. இதற்காக தென் மாவட்டங்களில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினரை அக்கட்சியின் மாநில தலைவர் GK மணி சந்தித்து வருகிறார். தென்காசி, செங்கோட்டை பகுதிகளில் உள்ள கட்சியினரை சந்திக்க வந்த அவர் வீரவாஞ்சிநாதன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த GK மணி, தங்கள் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாஜக குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அதிமுக ஆதரிக்கிறார்கள் என்று நினைப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்தில் கல்வித்தரம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக கூறினார். துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் வெறும் பட்டமளிக்கும் நிலையங்களாக மாறி வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். தமிழகத்தில் 4 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 30 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் 3வது சுற்றாக 30 நகரங்கள் தேர்வு செய்ய பட்டியலை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு இன்று வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சி, திருப்பூர், நெல்லை, தூத்துக்குடி ஆகியவை ஸ்மார்ட் சிட்டியாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவனந்தபுரம், புதுச்சேரி, பெங்களூரு, ஸ்ரீநகர் உள்ளிட்ட நகரங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பல்லடம் பொது சுத்திகரிப்பு நிலையத்தில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருள்புரத்தில் உள்ள பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார். அப்போது திருப்பூர் சாயப்பட்டறை சங்கம் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் GST வரியை குறைத்து ஜவுளி தொழிலுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்றும், மின் தட்டுப்பாட்டால் தொழில்கள் பாதிப்படைவதால் தொழில்துறையினருக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்தனர். மேலும் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஜவுளி துணிகளுக்கு குறைந்த செலவில் சாயம் ஏற்படுவதாகவும், திருப்பூரில் உள்ள பனியன் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் பெருமளவு துணிகளை சாயமிட வங்கதேசத்திற்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டனர். இதன் காரணமாக திருப்பூர் சாய ஆலைகள் மூடப்படும் அபாயம் உள்ளதாகவும் கவலை தெரிவித்தனர். இதனையடுத்து மனுக்களை பெற்றுக்கொண்ட நிர்மலா சீதாராமன் அவற்றின் மீது பரிசீலித்து நல்ல தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். புதுச்சேரியை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் சிறார் நாடக கலைஞர் வேலு சரவணனுக்கு இந்த ஆண்டுக்கான பால சாகித்யா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கியவாதிகளுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கி வருகின்றது. அதில் சிறுகதை, நாவல் மற்றும் இலக்கிய விமர்சனம் என பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குழந்தைகள் இலக்கியம் குறித்த பங்களிப்பிற்காக புதுச்சேரியை சேர்ந்த வேலு சரவணனுக்கு பால சாகித்யா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக நாடகத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வரும் நவம்பர் 14ஆம் தேதியன்று நடைபெற இருக்கும் சிறப்பு விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன. காரைக்கால் மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 20ஆம் தேதி கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களது படகையும் சிறைப்பிடித்தனர். இதேபோல்
கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 9 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட 19 பேரையும் இலங்கை கடற்படையினர் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தியதாக காரைக்கால் மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடிக்க சென்ற 19 மீனவர்களை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் காரைக்கால் மீனவர்களை கலக்கமடைய செய்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு 6 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என தமிழக போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் விபத்துக்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கும் விதமாக போக்குவரத்து ஆணையர் மூலம் வட்டார போக்குவரத்து துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, சிக்னல் விளக்குகளை மதிக்காதது, அதிக பாரம் ஏற்றுவது உள்ளிட்ட சாலை விதி மீறல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் சரக்கு வாகனத்தில் பயணிகளை ஏற்றுவது, செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டுவது, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது ஆகிய விதி மீறுபவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை 6 மாதங்களுக்கு ரத்து செய்யுமாறும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முந்தைய அறிவிப்பில் அனைத்து வாகன ஓட்டிகளும் தங்களின் அசல் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பெட்ரோல் விலை லிட்டருக்கு 66 ரூபாய் 61 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 56 ரூபாய் 68 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யும் முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு இன்று 23 காசுகள் குறைக்கப்பட்டு 66 ரூபாய் 61 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 9 காசுகள் குறைக்கப்பட்டு 56 ரூபாய் 68 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்று காலை 6 மணி முதல் இந்த விலை அமலுக்கு வந்தது. குமாரபாளையம் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் அங்கு திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய தொடங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக அங்குள்ள சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே 5 கிலோ எடையுடைய யானை தந்தங்களை பறிமுதல் செய்த வன அதிகாரிகள் கடத்தல்காரர்கள் பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ளது கடலந்தரா. இங்குள்ள மணிஷ்குமார் குப்தா என்ற வியாபாரி வீட்டில் யானை தந்தங்கள் மற்றும் சந்தனமர கட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கொச்சி வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 5 கிலோ எடையுடைய 2 யானை தந்தங்கள், 1 ஜோடி மான் கொம்புகள் மற்றும் சந்தன மரக்கட்டைகள் ஆகியவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தலைமறைவாகியுள்ள மணிஷ்குமார் குப்தாவை தேடி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே அட்டப்பாடியில் தாயை விட்டு பிரிந்த 3 மாத குட்டி யானை தவித்து வருகிறது. கோவை அட்டப்பாடி சேலையூர் வனப்பகுதியில் உள்ள கொடுங்கரை பள்ளம் என்ற காட்டாற்று பகுதியில் இன்று அதிகாலை யானை கூட்டம் தண்ணீர் குடிக்க வந்தபோது 3 மாத குட்டி யானை ஒன்று தவறி கீழே விழுந்துள்ளது. யானை கூட்டம் அங்கிருந்து சென்ற நிலையில் குட்டி யானை தாயை பிரிந்து தவித்து அங்குமிங்கும் சுற்றி தெரிந்து வருகிறது. இதை பார்த்த ஆதிவாசி மலை கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அகழி ரேஞ்சர் சரீப் மற்றும் வனத்துறையினர் விரைந்து வந்து குட்டி யானையை மீட்டு பராமரித்து வருகின்றனர். மேலும் இன்னும் 2 நாட்களுக்குள் குட்டி யானையை வனப்பகுதியில் விடும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். இந்த முயற்சி தோல்வியடையும் பட்சத்தில் குட்டி யானையை எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கோடநாடு யானைகள் பயிற்சி பள்ளிக்கு அனுப்பப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓசூர் அருகே கோமாரி நோயால் பாதிக்கப்பட்ட கறவை மாடுகளின் உயிரை காப்பாற்ற ஆவி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள எஸ் முதுகானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பல்கேரி, போசட்டி, பி செட்டிப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கிய தொழிலாக உள்ளது. இந்த பகுதிகளில் இருந்து ஆவி நிறுவனம் மற்றும் பல தனியார் பால் நிறுவனங்களுக்கு பால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பேல்கேரி சுற்றுப்புற கிராமங்களில் வளர்க்கப்படும் ஏராளமான கறவை மாடுகள் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டு உணவு உண்ண முடியாமல் இறக்கும் தருவாயில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆவி நிர்வாகம் மற்றும் கால்நடை மருத்துவர்களிடம் பலமுறை கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே இனி ஆவி நிறுவனத்திற்கு பால் வழங்க மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதனால் ஓசூர் பகுதியில் ஆவி நிறுவனம் கொள்முதல் செய்யும் பாலின் அளவு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரோவின் 3வது அனைத்துலக இந்திய வர்த்தக விழா தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னோட்டம் சென்னையில் நடைபெற்றது. ஆஸ்ட்ரோ மலேசியா மற்றும் தெற்கு ஆசிய ஊடகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய வர்த்தக விழாவினை சென்னையில் நடத்தி வருகிறது.
அந்த வகையில் இந்த ஆண்டும் வர்த்தக விழாவினை தீபாவளி கொண்டாட்டமாக ஆரம்பிக்க உள்ளது. அதன் ஒரு முன்னோட்டமாக சென்னையில் நிகழ்ச்சி நடந்தது. இந்தியாவில் தயாரிக்கும் பொருட்களை மலேசியாவில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம் என்று விழாவில் பேசிய ஆஸ்ட்ரோவின் மேலாளர் ராஜாமணி தெரிவித்தார். குளம் தூர்வாரும் பணியின் போது 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 4 ஐம்பொன் சிலைகள் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள திருமூலஸ்தானம் கிராமத்தில் உள்ள கைலாசநாதர் தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது குளத்தில் இரும்பு பொருள் தென்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து கிராம நிர்வாகிகள் வந்து பார்த்தனர். குளத்தில் இருந்து பீடம் உடைந்த நிலையில் ஒரு நடராஜர் சிலை, 2 அம்மன் சிலைகள், ஒரு பெருமாள் சிலை என 4 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து வட்டாட்சியர் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உடனே தகவல் அளிக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் 200 கிலோ எடை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சிலைகள் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்டெடுக்கப்பட்ட சிலைகளுக்கு ஊர் மக்கள் பூஜைகள் மேற்கொண்டு வழிபட்டனர். பின்னர் அங்கிருந்து தொல்லியல் துறையினரின் ஆராய்ச்சிக்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மிகவும் பழமை வாய்ந்த சிலை கண்டெடுக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தனியாருக்கு சொந்தமான மினரல் வாட்டர் நிறுவனம் கடந்த 8 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் குடிநீர் தரம் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் தெரிவித்த அதிகாரிகள் ஆய்வறிக்கைகள் உணவு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இதேபோன்று ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள உணவு விடுதிகளிலும் தயாரிக்கப்படும் உணவின் தரம் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நெசவு தொழில் நலிவுற்றதாக கூறி அம்பாசமுத்திரம் அருகே நெசவு தொழிலாளர்கள் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது கல்லிடைக்குறிச்சி. இப்பகுதியில் நடைபெற்று வரும் பிரதான தொழில்களில் ஒன்று நெசவு தொழில். சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது நெசவு தொழில் மிகவும் நலிவடைந்து வருவதாக அப்பகுதி தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 50 குடும்பங்கள் தான் தற்போது இந்த தொழிலை செய்து வருவதாகவும் கைத்தறிக்கு தேவையான உபகரண பொருட்களின் விலை ஏற்றத்தால் தொழில் முற்றிலும் பாதிப்படைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்த அவர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு அரசு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு தீப்பெட்டியில் வைக்கும் அளவில் பட்டுப்புடவை மற்றும் மேல் துண்டை தெலுங்கானா பக்தர் ஒருவர் காணிக்கையாக வழங்கியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் சிறிசில்லா பகுதியைச் சேர்ந்த விஜய் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது தனது வேண்டுதலின்படி 60 கிராம் எடையில் 4.5 மீட்டர் நீளமுள்ள பட்டுப்புடவை, 30 கிராம் எடையுள்ள பட்டு துணி உள்ளிட்டவை தீப்பெட்டியில் வைக்கும் அளவுக்கு தயாரித்து அவற்றை காணிக்கையாக உண்டியலில் செலுத்தினார். ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவிக்கு மத்திய அமைச்சர் பண்டாரு தாத்ரேயா மூலமாக பரிசாக வழங்கப்பட்டதும் 1996ஆம் ஆண்டு அட்லாண்டாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்த தீப்பெட்டி அளவு பட்டுப்புடவை காட்சிக்கு வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புடவை 1 மாத காலம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டதாகவும் இதன் மதிப்பு 10,000 ரூபாய் என்றும் காணிக்கை செலுத்திய விஜய் தெரிவித்தார். தூத்துக்குடியில் 6 வயதிற்கு உட்பட்ட இளம் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் புத்துணர்வு சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். தூத்துக்குடியில் மனவளர்ச்சி குன்றிய மற்றும் மாற்றுத்திறன் கொண்ட 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுற்றுலா செல்ல அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களுடன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு நாள் சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் இணைந்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தூய ரஃபாயேல் மனவளர்ச்சி குன்றிய ஆரம்ப நிலை பயிற்சி மையம், லூசியா ஆரம்ப நிலை பயிற்சி மையம், காது கேளாதோர் பள்ளி உள்ளிட்ட மையத்தில் இருந்து 70 குழந்தைகள் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த இளம் குழந்தைகளுக்கான புத்துணர்வு சுற்றுலா செல்லும் வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெங்கடேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனையடுத்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு அனைத்து குழந்தைகளும் அழைத்து செல்லப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் லாரியில் ஏற்றி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முட்டைகள் உடைந்து சேதமடைந்தன. நாமக்கல் முட்டை கிடங்கில் இருந்து முட்டைகளை ஏற்றிக்கொண்டு செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எதிர்பாராத விதமாக சாலையின் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். உடனடியாக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார். லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் லாரியில் இருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமடைந்தன.
மேலும் முட்டைகள் உடைந்து குளம் போல அந்த பகுதியில் தேங்கி நிற்பதால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் லாரியை ஓட்டியதால் விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று தெரிய வருகிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கோரி ஜாட் இனத்தவர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ஜாட் இனத்தை சேர்ந்த மக்கள் உயர்கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கோரி தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். சாலை மறியல் தொடங்கி பலவிதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆக்ரா பண்டிகை ரயில் பாதையை மறித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஆங்காங்கே சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டு மறியல் போராட்டம் நடத்துவதால் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. கலவரம் ஏற்படாமல் தடுக்க போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு வருகின்றனர். அம்பையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அஞ்சலக ஊழியர்கள் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அகில இந்திய அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது தலைமை அஞ்சலகம் முதல் பேருந்து நிறுத்தம் வரை மனித சங்கிலி போல் கைகோர்த்து அஞ்சலக ஊழியர்கள் அனைவரும் வரிசையாக நின்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பகுதி நேர ஊழியர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும், அஞ்சல் துறையில் தனியார் நிறுவனங்கள் தலையிடுவதை அரசு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் அம்பாசமுத்திரம் வட்டாரத்திற்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அம்பையில் தொடர்ந்து 3வது நாளாக தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு பீடி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பீடி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பீடி தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முறையான ஊதியம், ஏப்ரல் மாதம் முதல் பஞ்சத்திற்கான நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் நிறுவனத்தின் உள்ளே செல்ல முயன்றதால் அவர்களை தடுத்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற 72வது நாள் போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்கள் அடித்து விரட்டுவது போன்ற நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து நெடுவாசல், நல்லாண்டார் கொல்லை மற்றும் வடகாடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மக்கள் போராட்டம் வலுப்பெற்றதை அடுத்து மத்திய மாநில அமைச்சர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று உறுதியளித்தனர். அவர்களின் உறுதியை அடுத்த பொதுமக்களின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த ஜெம் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கையெழுத்திட்டார். இதையடுத்து மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக 2ஆம் கட்ட போராட்டத்தை தொடங்கி நெடுவாசல் மற்றும் அதன் சுற்று வட்டார மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற 72வது நாள் போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்களை அடித்து விரட்டுவது போன்ற நூதன போராட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையத்தில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இலுப்பநத்தம் கிராமம் உள்ளது. இங்கு புதிதாக டாஸ்மாக் கடை ஒன்று கோவை மண்டல மேலாளர் தலைமையில் திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இதனை அறிந்த சுற்று வட்டார கிராம மக்கள் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் மேலாளரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் இங்கு டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அனைவரும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை செய்த பின் டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என உறுதியளித்ததால் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கி தங்கள் உரிமைகளுக்காக போராடி வருகின்றனர். அதன்படி கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் இன்று வரை பணி நியமனம் செய்யப்படாததை கண்டித்து மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவினை அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 4 ஆண்டுகளாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக புகார் கூறினார். இதனால் தற்போது நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தங்களது கோரிக்கை மீது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து எடப்பாடி பகுதியில் உள்ள விசைத்தறி ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பிரதான தொழிலாக விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலில் 20,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களும் இந்த தொழிலையே நம்பி சுமார் 50,000 தொழிலாளர்களும் உள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து எடப்பாடி பகுதியில் உள்ள அனைத்து விசைத்தறி ஜவுளி உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக இந்த தொழிலையே நம்பியுள்ள சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விசைத்தறி தொழில் சிறு தொழிலாகவே உள்ளதாகவும் இதற்கு வரி விதிப்பு செய்தால் தாங்கள் தொழிலை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர். மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு கைவிடும் வரை தங்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளனர். கரூரில் பணி நிரந்தரம் வேண்டி பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு பல ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு மாதம் 7,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியம் தங்களது வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை என்றும் இதனால் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் வேலை வழங்க கூறி 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக நடந்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைப்பு சார்பில் புதுச்சேரியில் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் சுமார் 2 லட்சம் பேருக்கு வேலை வழங்க வேண்டும், வேலைக்கான தனி சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி அமைதி பேரணி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இந்திரா காந்தி சிலையில் இருந்து நெல்லித்தோப்பு புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை வழியாக சட்டப்பேரவை நோக்கி கோரிக்கை பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். பின்னர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தனர். மாணவர்களின் இந்த பேரணி காரணமாக புதுச்சேரியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இத்துடன் காவேரி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைந்தன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.